வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை. சட்டென நிமிர்ந்து அமர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஏர்போர்ட்டில் நடந்தது இதுதான். வெளியான தகவலால் அதிர்ச்சியில் பாஜக. இத பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். டெல்லி விமான நிலையத்தில் நடந்த மீட்டிங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சில விஷயங்களை சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த விஷயங்கள் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பை வரவழைத்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது தொடர்ந்து 3வது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இருப்பினும் பிரதமர் மோடி அவர்கள் மகிழ்ச்சியில் இல்லை, மாறாக எதிர்க்கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். அதாவது கடந்த காலங்களை போலல்லாமல் பாஜகவால் இம்முறை தனித்து ஆட்சி அமைக்க முடியவில்லை. தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க நேற்று முன்தினம் டெல்லி சென்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து அவரோடு சிறிது நேரம் உரையாடினார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இந்நிலையில் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் என்ன பேசிக் கொண்டனர் என்பது குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது. அதாவது டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் சந்திரபாபு நாயுடு அவர்களே பாஜக கூட்டணியில் இணைந்துதான் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருப்பதால் தன்னால் மாற இயலாது என்றும், அரசியல் கணக்குகளை தாண்டி நம்பகத்தன்மை சார்ந்த விஷயம் இது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் சந்திரபாபு நாயுடு அவர்களை விளக்கியதாக கூறப்படுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதுபோக மாநில உரிமைகளை காக்க எப்போதும் தாங்கள் துணையாக நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பில் நாயுடு சொன்ன சில விஷயங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை உற்சாகத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. அந்த வகையில் பாஜகவை இனி நாயுடு வழியாக கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நினைப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் தேவைகளை டெல்லியில் பிரஷர் போட இனி நாயுடு போதும், இவர்களுக்கு இடையிலான நட்பு கண்டிப்பாக பாஜகவிற்கு உறுத்தும் என்று அந்த சந்திப்பிற்கு பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்புகிறாராம். அத்துடன் அந்த மீட்டிங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் சில விஷயங்களை நாயுடு கூறியிருக்கிறார். அந்த விஷயங்கள் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பை வரவழைத்துள்ளது. முக்கியமாக வெகு நாட்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு என்ற கோரிக்கையை விரைவில் நிறைவேற்ற முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்புகிறாராம். டெல்லியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய தெம்பு கிடைத்துள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.